தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருவள்ளூரில் கடந்த வாரத்தில் கனமழை கொட்டியது. செவ்வாப்பேட்டை கேடிஜே நகர் அனெக்ஸ் பகுதியில் வெள்ளம் தேங்கியது. மழை ஓய்ந்து 10 நாட்கள் ஆகியும் இன்னும் வெள்ளம் வடியவில்லை. மழை நீருடன் கழிவுநீர் கலந்து நாற்றம் அடிப்பதால் மக்கள் அவதியடைந்தனர். மாவட்ட கலெக்டர் வரை புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்றனர். வீடுகளை சுற்றி வெள்ளம் தேங்கியிருப்பதால் வெளியே செல்ல முடியவில்லை. குழந்தைகளை சரியாக பள்ளிக்கு அனுப்பி 10 நாட்கள் ஆகிறது. அத்தியாவசிய பொருள் வாங்கக்கூட முடியவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறினர். மோட்டார் வைத்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும், மழைநீர் வடிகால்வாய் அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். மூணு 4 வருஷமாக நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம், அதாவது வீடு வாங்கியிருக்கிறோம். இப்போ எப்படின்னா வாங்கும்போது நாங்கள் வீடு வாங்குறப்ப வெயில் காலத்தில் வாங்கினதுனால அந்த மழையோட அர்த்தமும் எங்களுக்கு தெரியலை, அதனோட சிவியாரிட்டி எங்களுக்கு தெரியல. வாங்கினது பிறகு இருந்துச்சு மழை ரொம்ப அதிகமான தண்ணியெல்லாம் கட்டுறது தெரிஞ்சு 3 வருஷமாக நாங்கள் ரெகுலராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். 3 வருஷமாக இந்த கம்ப்ளைண்டோட கிறிஸ்பியான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கம்ப்ளைண்ட் சொன்னேன் லோக்கலில். அப்போ முன்னாடி அன்புன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இங்கே கவுன்சிலர், அவர் தான் பஞ்சாயத்து இதுக்கு உள்ளவர். அவர் ஒவ்வொன்றுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாப்புல. தண்ணிலாம் இருக்கும்போது மோட்ரு போட்டு எடுக்கிறது, வெளியிலலாம் கால்வாயில் இது பண்ணுறதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ அவங்க ஆட்சியில் இல்லைங்கிறனால அவங்களுக்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணல. இப்போ ஃபுல்லாக கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட தான் நம்ம பேசணும். இப்போ என்னென்னா தண்ணி இப்போ பாருங்கள், மழை பெஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு, ஆனால் தண்ணி இன்னும் அப்படியே தான் கிடக்குது. இப்போ கண்டினியூஸாக கனமழை மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு மோசமாக. இப்போ என்னால் அன்றாடமாக உள்ள வாழ்க்கையாக எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறதோ, வயசானவங்களுக்கு போகிறதோ, ஒரு கேஸ் சிலிண்டர் தூரத்தில் வச்சுட்டு போயிடலாம். ஒரு வாட்டர் கேன் கூட எடுத்துகிட்டு வர்றவங்க கூட இங்கே வர்றதில்லை, நாங்கள் தான் தூக்கிட்டு போனோம். ஸோ ஃபயர் சர்வீஸ் கூட எமர்ஜென்சி வராத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு எங்கள் ஏரியா. ஸோ கம்ப்ளைண்ட் போயிட்டோம்னா லோக்கலில் பிடிஓலாம் சொல்கிறாங்க. பிடிஓ என்ன சொல்கிறாங்க, பார்த்துட்டு சார் டிராக்டர் போட்டிருக்குன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 டிராக்டர் ஒரு 2 நாளைக்கு ஓட்டினா எல்லா தண்ணியும் போகும். ஏன் இந்தளவுக்கு எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறேன்னா, அவ்வளோ தண்ணி கிடக்குது. எங்கேருந்து தண்ணி வருதுங்கிறது யாருக்கும் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. வேறு இடத்துல தான் தண்ணி உள்ளே வருது. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா என்னங்கிறது தெரியல எனக்கு. இப்போ எங்களுக்கு வேண்டியது சொஃபஸ்டிகேட்டட் வாழ்க்கை கிடையாது, அன்றாடமாக வாழ்கிறதுக்கு உண்டான இந்த மழை பெஞ்சால் 2 நாள் 3 நாள் தண்ணி வற்றிடணும். இப்போ என்ன ஆகுது, தண்ணி பாருங்கள் 10 நாள் ஆச்சு, தண்ணி 2வது நாள் கருக்க ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் புழு வைக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ கொசு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏரியா கொஞ்சம் பாம்பு அதிகமாக உள்ளது ஏரியா இந்த ஏரியா. அப்போ பாம்பு இருக்குன்னா காலில் எங்களுக்கு பாம்பு மாட்டுதா எது மாட்டுதுங்கிறது தெரில. கொஞ்சம் இருட்டுச்சுன்னா வீட்டுக்குள்ளே வரதுக்கு பயமாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் இருக்க எல்லாருமே, நீங்கள் கவர்மெண்ட் அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தாலும் தெரியும், இந்த ஏரியாவில் இருக்க யாருமே ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்பவே இல்லை. எல்லாருமே ஏன்னா பிள்ளைங்க நனைஞ்சிரும், காலில் சிரங்குகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கிறாங்க. நாங்களும் ஆஃபீஸுக்கு போகிறது வேறு வழியெல்லாம் என்னோடய காரெலாம் நாங்கள் நிப்பாட்டும் பயந்துக்கிட்டு காரை கொண்டு நான் வெளியில் எங்கேயே விட்டுட்டேன். இன்னொருத்தர் காரை எடுக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இன்றைக்கி நைட்லேருந்து மழைங்கிறது 10 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழைக்கு இதான் நிலைமை. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்களுக்கு எல்லாருமே நியர்பை ரயில்வே ஸ்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் இங்கே வீடே வாங்கணும். ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போகிறதுக்கு 5 நிமிஷம் தான், 300 மீட்டரோ 250 மீட்டரோ தான் இருக்குது. இதுக்கு 4-5 வழிகள் இருக்குது. எந்த வழியிலையும் எங்களால் போக முடியல, எல்லா இடத்தையும் தண்ணி கட்டி கிடக்குது. அப்போ நாங்கள் சுற்றி போகிற ரோடு எதுவோ அங்கே தான் சுற்றி போய்கிட்டு இருக்கோம். வண்டிகள் 2 வீலர் எல்லாத்தையும் இந்த முக்கிலேயே பார்க் பண்ணிடுறோம், நடந்து தான் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேண்டியது ஒரு ரோடு அக்சஸ்ஸு சிமெண்ட் ரோடு மாதிரி இருந்ததுன்னா சரி பரவாயில்ல, மழை காலை தூக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டே போயிடும். பார்த்தா சிமெண்ட் ரோடும் கேட்கல. சிமெண்ட் ரோடை பற்றி கேட்டால் அமௌண்ட்டு சேங்ஷன் ஆகிடுச்சுங்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சுங்கிறாங்க. அப்புறம் இயர் கிராஸ் ஆனோடனே உங்களுக்கு ஃபிஸ்கல் இயர் மாறிச்சு சார், நெக்ஸ்ட் இயருக்கு வரும் அப்படிங்கிறாங்க. திருப்பி சொன்னோம்னா அன்னைக்கு கூட ஒருத்தர் அளவு எடுத்துகிட்டு போனார். அளவு எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு கால் சார் நான் அளவு எடுத்து போயிட்டேன், எவ்வளோ முடிச்சு அப்படி தான் சொல்கிறேன். நான் தொகுதி எம்எல்ஏல நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கூப்பிடவே இல்லை. தொகுதி எம்எல்ஏலாம் அவர் வேறு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, இங்கே வரல. நாங்கள் கலெக்டர்கிட்ட போய் பல தடவை போய் மாவட்ட இதில் போய் மனு கொடுக்குறப்ப இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க வெளியில் நில்லுங்கிட்டு 2 பேரும் மட்டும் உள்ள விடாங்க. 2 பேரும் மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, யாருப்பா பிடிஓ கூப்பிடுவாங்க. பிடிஓ பார்ப்பாங்க.
நாளைக்கு வர சார்பாங்க. 2 நாள் கழிச்சு வந்துட்டு சார் டிராக்டருக்கு சொல்லிட்டோம் பாரு, இங்கே அண்ணாமலைன்னு சொல்லி விஓ இருக்கிறாரு. அவர் ஆமாம் சார் வண்டி போட்டு, ஏன்னா அவருக்கு அவ்வளோதானே முடியும். வண்டி போட்டிருக்கா சார், டிராக்டரில் தண்ணி எடுப்போம்பாங்க. இதான் நிலமை. இப்போ இந்த இன்னையிலேருந்து மழை சொல்லியிருக்கிறாங்க, 7 நாளைக்கு மழை சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் மழை காலம் தான். எங்கள் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வீடியோ இதாகி லாஸ்ட் டைம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் முட்டுக்கால் வரைக்கும் தண்ணி, அதுக்கு மேலேனா முகாமில் தங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கஷ்டம்னா முகாம். நான் இப்போ சொன்னேன், எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வரல, அன்றாட வாழ்க்கைக்கு தான் கேட்குறோம். அதுக்கு எதாவது வழி சொல்லுங்கன்னா, அடிப்படையாக சேஃப்டியை மட்டும் பார்த்துக்கங்க சார். ஸ்கூலுக்கு போகிறது வயசானவங்க அதெல்லாம் நீங்கள் சமாளிங்க. இப்போதைக்கு முகாமில் தங்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டாங்க. இல்லைங்க முகாம்லாம் வேண்டாம், நாங்கள் மறுபடியும் போராடிக்கிறோங்கிறோம். இப்போ நாங்கள் கலெக்டர்கிட்ட போகணும், அல்லது எங்களுக்கு கலெக்டர் இங்கே வந்து பார்த்து அவரை ஆர்என்டி பண்ணி அவர் என்ன பண்ணணும், கலெக்டரு எங்கேருந்து தண்ணி வருது, தண்ணி வர்றதுக்கு உண்டான ரூட் காஸ் எது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை அரெஸ்ட் பண்ணால் தான் முடியும். அதை பண்ணிட்டாலே மழை பெஞ்சா 2 நாள் தண்ணி வரதுக்கு மோட்டர் போட்டால் ஒரு டிராக்டர் போதும்.